இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங். இப்போ உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் நிறைய டைம் எடுத்து இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட ஒரு பொன்னான நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தை கொஞ்சம் ஒதுக்கி நான் சொல்ல வரதை கேட்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். என்னன்னு சொன்னால், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது பாலூட்டும் வாரமாக WHO, அதாவது உலக சுகாதார தினத்தால் பிரகடனப்படுத்தி இருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக. இது விழிப்புணர்வுக்காக சொல்றதே நாம கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா விழிப்புணர்வு பொதுவாக என்னத்துக்காக கொடுக்குற, ஒரு நோய் பற்றிய விழிப்புணர்வு, நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களுக்கு தான் மேக்சிமம் விழிப்புணர்வு கொடுக்குறேன். ஆனா நம்ம இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு பாலூட்டுறதை என்னத்துக்காக பாலூட்டுறோம், என்ன நன்மை தீமை இருக்கு, என்னத்துக்காக முக்கியத்துவம்ன்றது விளங்காதால இந்த வாரத்தை அந்த WHO பிரகடனப்படுத்தி இருக்காங்க. சரி, நம்ம முதலாவதா பார்ப்போம் இந்த பாலூட்டுறது, அதாவது பிரஸ்ட் ஃபீடிங், இந்த தாய்ப்பால்ற முக்கியத்துவம் சொல்லி பார்ப்போம். இந்த தாய்ப்பால் என்று சொல்றது குழந்தைகளுக்கான பிரதானமான ஒரு உணவு, முதலாவதா நம்ம கொடுக்குற உணவு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னோம்னா இது முதலாவதா வழங்கப்படுற தடுப்பூசி என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னா, இந்த தாய்ப்பால் முதலாவதா நம்ம சுரக்கிற அந்த பாலுக்கு கொலஸ்ட்ரம் என்று சொல்லி சொல்றேன். அதுல குழந்தைகள போஷணைக்கான விஷயங்கள் மட்டும் இல்லை, உணவு சார்ந்த போஷணைக்கான சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை. அதுல நமக்கு தெரியும் புரதம் இருக்கு, கல்சியம் இருக்கு, அயன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை தாண்டி இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களும் அதுல அடங்கி இருக்குன்னு சொல்றதுதான் முக்கியம். இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றுப்போக்கு, நியூமோனியா, பிள்ளைகள மூளை வளர்ச்சி, குழந்தைகள உள ஆரோக்கியம், அதாவது மன ரீதியான ஆரோக்கியம், குழந்தைகள வளர்ச்சி படிநிலை, இது எல்லாத்துக்குமே முக்கியமா இந்த தாய்ப்பால் காணப்படுது. இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி இல்லை. தாய்மாருக்கும் இது கொடுக்கறதால பல்வேறு நன்மைகள் ஏற்படுது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம பெரும்பாலான அளவுல பெண்களுக்கு வர ஒரு புற்றுநோயா காணப்படுறது என்ன, மார்பக புற்றுநோய். அது பிரதானமா காணப்படுது. இது வராம தடுக்கிறதுல இந்த தாய்ப்பால் ஊற்றுறது முக்கிய பங்களிப்பாற்றுறதுன்றது நம்ம சொன்னாலும் மிக இல்லை. இதை தாண்டி கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய், இதை தாண்டி வர எல்லா விதமான புற்றுநோய்களும், பெண்களுக்கு வர முக்கியமான புற்றுநோய்கள் இதுதான். இது வராம தடுக்கிறதுல இது பெரிய அளவுல பங்களிப்பு செய்யுது. அதை தாண்டி இந்த பெண்களுக்கு டிப்ரெஷன், இந்த என்ன சொல்ற, பேபி பிறந்ததுக்கு பிறகு நிறைய டிப்ரெஷன் இருக்கும், கண் முழிக்கிறது, அந்த மாதிரியான நிறைய டிப்ரெஷன் இருக்கும். அதோட உடல் இட என்ன செய்யற, சமநிலை இல்லாம இருக்கும், அதால வர ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இதை தாண்டி ரத்தப்போக்கு அதிகமா போராக்கள் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சமநிலை செய்யறதுல இந்த தாய்ப்பால் ஊற்றுறது முக்கிய பங்களிப்பு வளர்க்குது. அதோட நம்ம அந்த தாயும் சேயும் உடல் உல நலன் விருத்திக்கு பங்களிப்பு செய்யுது. என்னன்னு சொன்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்கக்குள்ள பிள்ளைய அணைச்சி அப்படிதான் கொடுப்போம் என்ன. அப்ப அதுல அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான அந்த பொண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் விருத்தியாகும். பிள்ளைக்கும் பாதுகாப்பா உணரக்கூடிய தருணம் ஏற்படும். உங்களோட ஹோமோனும் சீரா வேலை செய்யும். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, 6 மாசம் வரைக்கும் கட்டாயமா நம்ம தாய்ப்பாலை தவிர வேற எந்த உணவுமே கொடுக்க கூடும். அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறல்ல. நாம என்ன செய்யறோம், விதவிதமான பால்மா, நான், லக்டோஜன் என்ன அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிள்ளை அந்த சமீபாட்டு தொகுதி அந்த அளவுக்கு 6 மாசத்துக்குள்ள விருத்தி அடைஞ்சிருக்கா. அது நல்லபடியா விருத்தி அடையணும்னு சொல்லி சொன்னா, நீங்க வேற எதுவும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கொலப்ஸா என்ன செய்யும்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, அந்த மாதிரி வரும். 6 மாசத்துல நாம வேற ஒன்றுமே கொடுக்க கூட, பிரதான உணவை என்னத்தை கொடுக்கணும், தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியது கட்டாயம். அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல நாம சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அந்த தாய்ப்பாலை நம்ம விடக்கூடாது. 6 மாசத்துக்கு பிரதானமா தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். அதுல இருந்து நம்ம ஒரு 2 வருடம் இல்லாட்டி அதுக்கு மேலான வருடமும் தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனா முதல் 6 மாதம் கட்டாயமா தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும்ன்றது பிரதானம். நம்மடாக்கள் சிலவேளை வேலைக்கு போற அம்மாவா இருப்பாங்க, சிலவேளை அந்த பப்ளிக் பிளேஸ்ல பிள்ளைக்குள்ளா அப்படி நாப்பா கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரும். ஒரே பிள்ளைக்கு 2 மணி தேவலத்துக்கு ஒருக்கா 2 மணி தேவலத்துக்கு ஒருக்கா கொடுக்கணுமே, அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதால தவிர்க்கிறேன். ஆனா அதை பத்தி எல்லாம் நாம யோசிக்காம பிள்ளைய பத்தி யோசிச்சோம்னு சொல்லி சொன்னா நம்ம மேக்சிமம் இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கலாம். அதை தாண்டி நம்ம அந்த ட்ரெஸ் கோட்ஸ் என்ன மாதிரி உட அணியிற என்ன அப்படி ஒரு பிரச்சனை வருது. ஆனா அதை பத்தி எல்லாம் பயப்பட தேவையில்லை. இப்ப அந்த பாலூட்டும் தாய்மார்க்கு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட வெளியாடை மட்டும் இல்லாம உள்ளாடைகளும் அவைலபிளா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும்.
அதால வந்து உங்களுக்கு வந்து சேஃபாவும் இருக்கும். நீங்க பப்ளிக் பிளேஸ்லயும் அதை ஈஸியா வந்து பிள்ளைகளுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லாம ஒருவருக்கும் மறைமுகமாக பிள்ளைகளுக்கு வந்து பால் ஊற்றுற வசதிகள் ஏற்படுத்தின உடைகளும் வந்து இப்ப அவைலபிளா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க இப்ப அந்த தாய்ப்பால் ஊற்றுறதன் மூலமா அந்த பிள்ளைகளோட ஹீமோகுளோபின் அளவு கூடும். அதோட நீங்க இப்ப இந்த பிரெக்னென்ட்டுக்கு முதல்ல என்ன செஞ்சிருப்பீங்க, பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல பிள்ளை பிறக்கிறதுக்கு முதல் அயன் டேப்லெட் கல்சியம் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அதை நீங்க பிள்ளை பிறந்து 6 மாசமும் வந்து எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது இன்னும் நல்ல பிள்ளைகளுக்கு வந்து ஹீமோகுளோபினோ கல்சியமோ வந்து குறைய வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி முதல் 6 மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறையும்டா 0.3 மில்லியில வந்து சின்கோவிட்ன்னு சொல்ற ஒரு டிராப்ஸ் இருக்கு, அதை நாம கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இப்ப பால் சுரக்கிறத பத்தி ஒரு பிரச்சனை இருக்கு. பால் சுரக்கிறதுல நம்மடாக்கள் என்ன சொல்ற, சுறா கருவாடு சாப்பிடணும் அப்படி மிளகானம், அது மட்டும்ன்றது இல்லை. எல்லா விதமான மீன்களும் வந்து பால் சுரப்ப வந்து கூட்டும். நல்ல மரக்கறிகள், நம்மடாக்கள் மரக்கறிகள் சாப்பிடுறாங்களா? மரக்கறிகள் சாப்பிடுறது சரியான குறைவு. மரக்கறிகள் வந்து நல்ல வடிவா கூட்டும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிறைய மரக்கறிகள் எடுங்க, நிறைய மரக்கறிகள் எடுங்க. நல்ல வடிவம் மீன்கள் சாப்பிடுங்க, நல்ல கல்சியம் இருக்கிற உணவுகள் சாப்பிடுங்க. அதோட வந்து இந்த 6 மாசத்துல நீங்க பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா தண்ணி கொடுக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தாய்ப்பால்ல அந்த போஷணை, அது மட்டும் இல்லாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாம போதிய அளவும் நீரும் வந்து அதுல சுரக்குது. அதால நீங்க பயப்படவே தேவையில்ல. அதோட ஒரு சைக்காலஜி ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பால் சுரக்கிறத வந்து நாம வந்து அந்த சாப்பாட்டால மட்டும் இல்லை, நம்மளோட பிள்ளைய பத்தி நினைச்சாலே வந்து அந்த பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் என்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இந்த மிஸ்ஸாக்கள் வந்து இந்த பால் ஊற்ற முறை எப்படி, எந்த விதமான பொசிஷன்ல வச்சு பிள்ளைக்கு கொடுக்கணும், எப்படி பிள்ளை அரவணைக்கணும், ரெண்டும் நாம பால் கொடுக்கக்குள்ள வந்து ஒரு பக்கம் மட்டுமே பிள்ளைக்கு ஒரு மார்பகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொடுக்க கூடாது. ரெண்டையும் மாறி மாறி வந்து பயன்படுத்தி தான் ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை பத்திய விளக்கங்கள், பிள்ளையோட வாய் வந்து முழுமையா வந்து மார்பகத்துல இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிஸ்ஸாக்களுக்கு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தா சொல்லி கேட்கலாம். அப்ப இருக்குதா ஏதாவது டவுட்டுகள்? அப்படி ஒண்ணும் இல்லையா? சொன்னதெல்லாம் விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப இது உங்களுக்கு சொன்னா இப்ப நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப நம்மட அம்மாமார் காலத்துல எல்லாம் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குறைவு, அவங்களுக்கே தெரியும் எல்லாம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது உண்மையா கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே நமக்கு, ஓமா இல்லையா? நம்மட பிள்ளைக்கு வந்து வருத்தம் வராது, பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி, பிறகு மன வளர்ச்சி, எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கட்டாயமான ஒரு பிரதானமாக்கப்பட்ட விஷயம். இப்ப உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு சொன்னா இது ஒரு 100 பேருக்கு போய் சென்றடையணும்ன்ற நம்பிக்கையில தான் இதை உங்கள்கிட்ட கதைக்கிறேன். அந்த இப்ப மிஸ்ஸாக்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படி என்ன பொசிஷன்ல கொடுக்குற என்ன மாதிரின்னு சொல்ற விளக்கங்களை வந்து இப்ப சொல்லி காட்டுவாங்க. தேங்க்யூ.